இப்போ நம்ம ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்க இன்சல்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கவங்க டிமோட்டிவேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பார். அவர் நம்மளை வச்சு செய்வார். அவர் நம்ம கூடவும் இருப்பார், நமக்குள்ளேயும் இருப்பார். அப்படி என்ன செய்வார் அவர்? யார் அவர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. அதாவது குஷி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமஸான டைலாக், அகம் பிடிச்ச கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகம் பிடிச்ச கழுதைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆமாங்க, ஈகோ. ஸோ இந்த ஈகோன்றவர் தான் நம்மளை நிறைய டைம் வச்சு செய்வார். நிறைய சமயம் நம்ம கெட்ட பேர் ஆகிறதுக்கும் நம்ம கீழே விழுகிறதுக்கும் இவர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு மண்டேவும் ஒரு புக் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ இஸ் தி எனிமி, ரிட்டன் பை ரயன் ஹாலிடே. இந்த புக்கு 2016 பப்ளிஷ் ஆச்சு. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். நிறைய கோட்ஸ் சொல்லியிருப்பார், நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் படிக்கும்போது அட இப்படிலாம் இருந்ததா, இதனாலனா நிறைய பேர் தோற்று போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஓகேங்க, இந்த ஈகோ முக்கியமாக நமக்கு 3 ஸ்டேஜஸில் நமக்கு வேலை செய்யுது. நம்ம லைஃப்பில் இந்த 3 ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம். அது என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்பைரிங் ஸ்டேஜ். ஆஸ்பைரிங் ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்ம சேனலோட வியூவர்ஸ்லாம் அந்த ஸ்டேஜில் தான் இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஆஸ்பைரிங் ஸ்டேஜ். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டேஜ். ஆஸ்பைரிங் ஸ்டேஜுக்கு அடுத்து நம்ம கோலை செட் பண்ணிட்டோம், வின் பண்ணிடுறோம். இது வந்து சக்ஸஸ் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஸ்டேஜ். அதாவது ஆஸ்பைரிங் ஸ்டேஜில் நம்ம கோல் செட் பண்ணியிருப்போம், அது நிறைவேறாமல் போயிருக்கும், அதுதான் ஃபெயிலியர் ஸ்டேஜ். ஓகே, இந்த 3 ஸ்டேஜில் ஈகோ எப்படி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, பண்ணுவாருங்க. இந்த ஈகோ வந்து அந்த அளவுக்கு பண்ணுவார். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஈகோலாம் இல்லைங்க, நான் ரொம்ப சமத்தான குழந்தை தெரியுமா, எனக்கு ஹம்பிள்னஸை தவிர வேறு எந்த கேரக்டருமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த புக்கு படிக்கும்போது தலையில் தட்டி இதெல்லாம் கூட ஈகோ அப்படின்னு நம்மள சொல்லும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இது. இதில் ஃபஸ்ட்டு ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நாம் வச்சிருக்க ஒரு ஆரோக்கியமில்லாத நம்பிக்கை தான் ஈகோ அப்படின்னு. நான் தான், அதாவது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நான் தான் பண்ணுவேன் அப்படின்றது தான் ஈகோ. ஓகே, ஸோ இந்த ஆஸ்பைரிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு கோலை செட் பண்ணி நம்ம ஓடிட்டு இருப்போம்ல, இங்கே ஈகோ அப்படின்ற தலைவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ணியிருப்போம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதி பாஸ் ஆயிடுவேன்ப்பா அப்படின்ட்டு. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட சொல்லுவேன், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இவ்வளோ நேரம் படிக்கிறேன் தெரியுமா, நான் இந்த கோச்சிங் சென்டர் போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஆஹா, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு நம்மளை பாராட்டுவாங்க. அப்படி பாராட்டும் போது நமக்கு என்ன வந்துடும், ஒரு ஈகோ வந்து, அட இப்போயே நம்மளை இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களா அப்படின்னு அந்த பாராட்டுக்கு மயங்கிடுவோம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒரு தடவை நம்ம அச்சீவ் பண்ணி யாராவது பாராட்டியிருப்பாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருப்போம். நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மார்க் வாங்கியிருந்தல, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி செமையாக பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தல அப்படின்னு யாராவது பாராட்டியிருப்பாங்க. அதையே வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் நம்ம பெருமை தட்டிக்கும், நான்லாம் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசியே காரியத்துக்கு எடுத்துருவோம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதிகமாக பேசுகிறம்போது நம்ம பாதி செயலை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றது தான். அப்போது இந்த இடத்துல தான் ஆஸ்பைரிங் ஸ்டேஜில் நமக்கு ஈகோ வருது. பாராட்டும் போது நமக்கு ஒரு ஈகோ வந்துடுது. இன்னொன்று, எப்பயோ பாராட்டினதை நினச்சி சந்தோஷப்பட்டு கர்வம் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருது. ஒன்று சொல்லுவாங்க, தலை எவ்வளோ வேணாலும் கனமாக இருக்கலாம், ஆனால் தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? அடுத்த செகண்ட், இது முக்கியமான விஷயங்க, சக்ஸஸ் ஸ்டேஜ். இந்த சக்ஸஸ் ஸ்டேஜ் வந்ததுன்னா அடேங்கப்பா, அதாவது ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்க, நீ வந்து சக்ஸஸ் உனக்கு கிடைச்சதுன்னா உன் கால் தரையில் இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் தரையில் இல்லைன்னா கொஞ்சம் கீழே நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தலைக்கு தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிட்டேனே, நான் தான் அச்சீவ் பண்ணிட்டேனே அப்படின்னு இருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபேம் அப்படின்னு ஒன்று கூட வந்துடும்.
எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா, ப்ரெஸ், இன்டர்வியூ இவங்கெல்லாம் வந்து நம்மளை நல்ல இன்டர்வியூ எடுக்கும்போது அப்போ என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நம்மளை எவ்வளோ பேர் பாராட்டுறாங்கன்னு இந்த ஃபேம் தான் இருக்குமே தவிர நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு வரவே வராது. இங்கே ஈகோ சார் நல்லா வேலை செய்வார். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமயம் நம்ம ஃபெயில் ஆகும்போது இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் தான் காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம், அது காரணம், இது காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலே நம்ம பழிய தூக்கி போட்டுருவோம் நம்மளை தவிர. ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும். ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட சிஓ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ரொம்ப லாஸ் பண்ணியிருப்பார் அவரோட தப்பான ஆக்ஷன்ஸால். அப்போது $300 million வந்து லாஸ் ஆகிருக்கும். அப்போ அங்கே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஒன்று, இந்த சிஓ பதவியிலேருந்து விலகி இந்த கம்பெனியை விட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் பார்க்குறோம், கன்சல்டண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், ஸோ அதில் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஆப்ஷனுமே எனக்கு வேணாம், இந்த கம்பெனியை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு சுத்தமாக ஏற்கனவே இருந்த நிலைமையை விட லாஸுக்கு போகிற அளவுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு பண்ணிடுவார். இதுக்கு என்ன காரணம்னா அவரோட ஃபெயிலியரை அவர் ஒத்துக்கவே இல்லை. என்ன காரணம்? ஈகோ தான். ஓகேவா? சரி, அப்படின்னா இந்த ஈகோவை நம்ம எப்படி தான் ஸ்டாப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஹம்பிளாக இருக்கணுமா. ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது. ஹென்ரி ஃபோர்ட் சொன்னது என்ன அப்படின்னா, யூ காண்ட் பில்ட் எ ரெப்புடேஷன் ஆன் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதாவது ரெப்புடேஷன் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணோம்னா ஹம்பிள்னஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்னொன்று ஸ்டேஜ் என்ன ஃபாலோ பண்ணோன்னா கேன்வாஸ் ஸ்டேஜ். கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னா, இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங்கோ இல்லை பெரிய பர்சனோ பெரிய பதவியில் இருக்கவங்களோ நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பாத் கிரியேட் பண்ணிகிட்டே போகிறது. குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியே தலைங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு பாத் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே சக்ஸஸ் ஆகியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் ட்ரா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்து கொடுக்குறது, ஒரு பெயிண்டிங் அந்த பாட்டில் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செய்யும்போது எப்படி அவர் ட்ரா பண்ணுறாரு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதான். ஸோ எடுத்தோன்னே நான் பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டார்ஸ்லாம் எண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பீச்லலாம் போய் உட்காந்து அந்த மணலை நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம ஒரு குட்டி ஆள் தான், ரொம்ப ரொம்ப குட்டியான ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குட்டியாக நம்ம இருக்கும்போது நமக்கு முன்னாடி நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க. அப்போது அவங்களெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு கிரீக் ஃபிலாசபர் எப்பவுமே சொல்லிப்பாராம். அவர் நைட்டு தனியாக நடக்கும்போது கான்வர்சேஷன் அவருக்குள்ளே அவர் பேசிக்கிறான். மாஸ்டர் சொல்லுங்க, நீ ஒரு பெரிய ராஜா ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, நீ ரொம்ப பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன்னா நினச்சிக்காத. ஓகே ஓகே, நீயே அந்த உலகத்துலேருந்து ஒரு நாள் போயிடுவ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு தலையில் நல்லா நங்குன்னு கொட்டிக்கிட்டு அவருக்குள்ளே ஒரு பேசிக்கு வரான். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம 3 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் வர மாதிரி தாங்க, ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ். அது என்ன ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்பைரிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஈக்குவல் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோல் செட் பண்ணி ஓடிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் ஓடிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரியே 2-3 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கூட நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், ஒரு ஆரோக்கியமான போட்டி. அப்படி வச்சு படிக்கும்போது நமக்கு அந்த ஈகோன்றவர் வேலை செய்ய மாட்டார். எல்லாரும் நம்ம நம்மள மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அடுத்தது சக்ஸஸ் ஸ்டேஜில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்கப்பா, நம்மளை விட சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ளஸ்ஸை பார்த்தோம்னா நமக்கு அந்த ஈகோ அப்படின்றவர் தலையை கட்ட மாட்டார். ஓகேவா? அடுத்து ஃபெயிலியர் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளை விட கீழே இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்கள பார்த்து நக்கல் பண்ணாமல்
அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். சரி ஓகே, நானும் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம மேலே கொண்டு வர ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்த ஈகோ அப்படின்றவர் வெளியே தலை காட்ட மாட்டார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஈகோ இஸ் தி எனிமி இந்த புக்கை நம்ம கண்டிப்பாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%, 200% நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பார் இதில், ரியல் இன்சிடென்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.